என்ன யோகி பாபு எப்படி இருக்க அப்படின்னாரு. நல்லா இருக்கு சார் அப்படின்னா. நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. என்ன படத்துலேருந்து வரீங்க அப்படின்னா. ஆனால் இது மாதிரி சர்க்கார் படம் விஜய் சார் படம் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே தான் ஓ படம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாரு. நல்லா போய் சார் எப்படி இருக்கார் விஜய் சார் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ரொம்ப நல்லா இருக்கா சார். சூப்பர் நல்லா இருக்கார்ல ஓகே அப்படின்னாரு. இப்போ நான் அங்கே முடிச்சு இங்கே வருவேன். இங்கே வந்து சர்க்கார் ஷூட்டிங் வந்திருக்கேன். சர்க்கார் வரும்போது ஈவிபியில் வந்து நான் வந்த மதியம் வந்து அண்ணன் உட்காந்துருந்தார். விஜய் நான் உட்காந்துருந்தேன். என்னடா எங்கடா சுற்றிட்டு வர அப்படின்னுவார். எங்கே போச்சு வண்டி அப்படின்னுவார். ஆனால் இது மாதிரி நான் ஹைதராபாத் போனேன். என்ன படம் அப்படின்னு. இது மாதிரி அஜித் சார் படம் விஸ்வாசம் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் எப்படிதான் இருக்காரு சார் எப்படிதான் இருக்காரு அப்படின்னுவார். இது சத்தியமாக நடந்து வந்தேன். அது அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன். அஜித் சார் பற்றி விஜய் சார் வச்சிருப்பாப்புல, விஜய் சாரை பற்றி அஜித் சார் வச்சிருப்பாப்புல. ரெண்டு பேருமே அவங்க வந்து ரெண்டு பேரும் அவங்க பண்ண விசாரித்து தெரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பாண்டிங்ல. அப்போ ஏன்னா கேரிங் இருக்கும்ல, இவரை பற்றி அவர் கேட்குறாரு, அது உங்ககிட்ட. ஆமாம் அதை பற்றி கேட்குறேன். இல்லைப்பா நம்ம தான்ப்பா அது நான் ஒரு விதத்தில் நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோமான்னு தெரில. அவங்க வந்து எப்போ அவங்க நடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ காலமாக அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிட்ருக்காங்க. சார் விஜய் சார் அஜித் சார்லாம் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு படம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட நட்பு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லையா. அது இது மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருக்கிட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் சார் வந்து விஜய் சாரை அஜித் சார் கேட்பாரு. அஜித் சார் ஒரு டைம் எப்படி இருக்கார் விஜய் சார் நல்லா இருக்காரா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காரு. இவரும் அஜித் சார் எப்படி இருக்கார் நல்லா இருக்காரா அப்படின்னு தான் இவர் கேட்டிருக்காரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது எனக்கு. அவரு என்ன சொன்னார்? அவர் வந்து என்றைக்கும் தலைவர் தான். எனர்ஜி பா நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். நான் பார்த்ததில்ல எப்போவுமே அவர் கிங் தான் இல்லை வா செம்ம எனர்ஜி. அவர் கூட ஃபஸ்ட் நாள் போய் பார்க்குறேன், மீட் பண்ணேன்னு வா ஹேகு பாபு அப்படின்னாரு. அப்படியே என்ன பண்ணுறது எனக்கு அப்படியே என்ன அவ்வளோ போல்ட்னஸ் அவர்கிட்டார் ஒரு எனர்ஜி. அவர் வந்தார் அப்படின்னு கட்டி வச்சார். எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னா. அவர் உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சு அதை அவர் பேச ஆரம்பித்தார். படத்துலையும் அவருக்கு நல்லா அவரும் நம்மலாம் வந்து காமெடி பண்ணணும் கிடையாது. அவருன்னா அவர் பார்க்காதா எவ்வளோ காமெடி. அவரே எவ்வளோ படங்கள் சோலோவாக காமெடி பண்ணி அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. காமெடினே இல்லாமல் ஒரு படம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயம் நுண்ணுக்கமாக பண்ணுறதெல்லாம் நம்ம என்னென்னா இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணுறது கிடையாது, இவங்ககிட்டலாம் கற்றுக்கணும். எவ்வளோ விஜய் சார் அஜித் சார் ரஜினி சார் இவங்கெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் நம்ம சினிமாவில் கற்றுக்குட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான். ஆனால் இவங்ககிட்டலாம் அவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கணும். இவங்களை வந்து நம்ம அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறத விட ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்கணும் இவங்களெல்லாம். இவங்களெல்லாம் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க. ஆனால் ரஜினி சார் சூப்பர்.